எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தன காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தன காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிடே. ஆபத்திலே இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் பதிலாக அன்பர் என்னை காத்திடுமே. அக்கினியின் பதிலாக அன்பர் என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உன் நாமத்திலே, பரணி எனக்காய் தயக்கொடி. பறந்திடுமே உன் நாமத்திலே, பரணி எனக்காய் தயக்கொடி. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நாம் தியானிப்பதற்கு எடுத்த வசனம் எஸ்தர் 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பின்பாகம். அவன் யூத குலமானால், வாசிக்கலாமா? குலமானால் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். யூத குலமானால், இன்னைக்கு யூதர்கள், யூதானா என்ன பேரு, என்ன அர்த்தம்? துதி. அவங்க யூத குலமா மட்டும் இருந்தா, அவங்க துதிக்கிறவங்களா இருந்தா பிசாசு தாழ்ந்து போவது நிச்சயம். நம்ம திறந்து சொல்லுங்க. நாம் துதிக்கிறவர்களாக இருந்தால்
பிசாசு நமக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பிசாசு அதை செஞ்சிட்டான், இதை செஞ்சிட்டான், என் குடும்பத்துல அது நடக்கலை, இது நடக்கலை, இது தடையாயிற்று, இது கிடைக்கல, அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டுன்னு நிறைய கை வைத்து சொல்லுது. வந்திருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரியத்துல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம யூத குலமா இருந்தா பிசாசு நமக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். யூத குலமா இருக்குது லேசா கஷ்டமா? துதிக்கவங்களா இருக்குது லேசா கஷ்டமா? நம்மளை வெட்டி முறிய சொல்லல. கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ரொம்ப கஷ்டமான பாரமான சிலுவைய அவ்வளோ அவமானம் நிந்த அவரை மேல துப்பி குட்டி ஒரு வாலிப பையன் நிர்வாணமாக்கி அழகெல்லாம் கெடுத்து தலையில ஃபுல்லா முள்முடியை சூட்டி எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு புண்ணு, நம்மால ஒரு சின்ன புண்ணை தாங்க முடியல. ஒரு எறும்பு கடிச்சதை நமக்கு என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. ஆனா அவர் அத்தனை பாடு அவர் பட்டு என்ன பண்ணியிருக்காரு? நமக்காக கஷ்டப்பட்டு வேலைகளை முடிச்சுட்டார். இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பமானால், அவரே அப்படி கேட்க. ஏன்னா மனுஷனா தான் இருந்தார், கடவுளா இல்லை, மனுஷனா தான் இருக்காரு. ரொம்ப நீங்கட்டப்பான்னு அவர் கேட்காரு. அந்த அளவுக்கு வேதனை இருந்து அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் முடிச்சுட்டார். ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ரொம்ப எளிதான காரியம். வாயை திறந்து இருதயத்துல இருந்து நன்றியால் துதிப்பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றி நல்ல கையை கட்டி பாடுங்க. யூத குலமானால் பிசாசு தாழ்ந்து போவது நிச்சயம். நன்றியால் துதிப்பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் நல்லவர் பொதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுந்தன் முன்னே செல்கிறார். அலங்கிடாதே ஈட்டிடாதே, புதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே ஈட்டிடாதே, புதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நம்ம என்னத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? துதிச்சுக்கிட்டே இருக்கும். துதிப்போரை கைவிட மாட்டார். நீர் யூத குலமானால் பிசாசு தாழ்ந்து போவது நிச்சயம். உன் வாழ்க்கையில ஜெயிக்கவே செய்யாது, ஜெயிக்கவே முடியாது. எஸ்தர் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ்தர் அந்த அகாஸ்வேரு ராஜா எத்தனை நாடுகளை ஆண்டானா? 127 நாடு. அதுல நம்ம நாடும் உண்டு, இந்தியாவும் உண்டு. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடை ஆளுதான். நம்ம நாட்டில் எப்படி கடவுளை வணங்குனாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்டையும் அவன் தான் ஆளுதான். பெரிய பணக்காரன். ஜெயலலிதா அம்மா ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்டேட்டு ஆண்டவங்களே அவ்வளோ பணக்கார அம்மாவா இருந்தாங்க. ஒரு ஸ்டேட்டு. இந்தியா மாதிரி 127 நாடு ஆளுகை செய்தானா எவ்வளோ பெரிய பணக்கார ஐஸ்வர்யவானான ஒரு ராஜா. ஆனா ஆண்டவர் நம்ம எஸ்தர்னு போட்டிருக்கு. ஆனா இதுல ரொம்ப நல்ல பின்னால் உள்ள கேரக்டர் யாருன்னா மொர்தேக்காய்.
எஸ்தர் ஆட்டு வச்சது யார் தான்? மொர்தேக்காய் தான். எஸ்தர் மொர்தேக்காய்க்கு யாரு? தூங்காதவங்க மாட்டாங்க, நல்லா கொஞ்சம் வசனத்தை கேளுங்க. யாரு எஸ்தர்? யாரு மொர்தேக்காய்க்கு? சித்தப்பா மகா, தங்கச்சி. தங்கச்சிய பிள்ளைய குமாரத்தியா எடுத்து வளர்க்காங்க. இவங்க அடிமைகளாக இஸ்ரவேல் நாட்டில இருந்து போனவங்க. இவங்க அடிமைகள். மொர்தேக்காய்க்கு என்ன வேலை கொடுத்தாங்க? வாட்ச்மேன் வேலை. வாசல்ல இருந்துக்கிட்டு யாரெல்லாம் ராஜாவை பார்க்க போறாங்க வராங்க தடுத்து நிறுத்திடுவாங்க. ரொம்ப கூட்டம் 10 பேர் உள்ள இருக்காங்க, நீங்க இப்போ போக வேண்டாம், அவங்க சொன்னாங்கன்னா கேட்கணும். அப்படி ஒரு வாட்ச்மேன் வேலை. அது ரொம்ப ராஜா பெருசா வாட்ச்மேன் பெருசா? ராஜா தான் பெரியது. வாட்ச்மேன் பார்த்தா ஒரு சாதாரண ஒரு வேலை தான். ஆனா அவருடைய எண்ணமெல்லாம், அவர் ஒரு யூதன். நான் ராஜா, நான் கர்த்தரை நான் ஆராதிப்பேன், கர்த்தரை நான் துதிப்பேன். அவர் மணிக்கணக்கா முழங்காலில் நின்றுருக்கணும். அதனாலதான் இந்த அம்மா 3 நாள் உபவாசத்தை போடுங்கன்னோட, எப்பா நம்மளாம் யோசிக்கணும், 3 நாள் உபவாச முகாமுக்கு வாங்கலாம். முந்திலாம் உபவாச முகாம்கள் ஒழுங்கா நடக்கும். இப்போ எத்தனை தடவை டீ தருவாங்க, எத்தனை தடவை அது என்னது இளநீர் நமக்கு கிடைக்கும், கொஞ்சம் பிஸ்கட் வாங்கி வச்சுக்கிடுவோம். பகல்ல இருக்கலாம், ராத்திரி நம்மளால பசியோட படுக்க முடியாது. எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிபி ஏறிடும். 3 நாள் கண்டினியூஸாக உபவாசம் பண்ணணும்னா நம்ம இப்போலாம் யோசிக்கும். அந்த காலம் யோசிக்கல. அந்த மொர்தேக்காய் ஒரு ஜெப மனிதனா இருந்ததுனால தான், எஸ்தரையும் அப்படி வளர்த்ததுனால தான், ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா ஒரு உபவாசத்தை போடணும் அப்படிங்கிறதுலாம். மொர்தேக்காயை தான் நான் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பின்னால் அவர் பேர் போடாம எஸ்தருங்க பேரை போட்டு ராணிங்க பேரெல்லாம் முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த மொர்தேக்காயை ரொம்ப பாராட்டணும் பாருங்க. அவர் ஒரு துதிக்கிற மனுஷனா இருக்க, வாசல்ல இருந்தால் அவர் வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் நம்ம பிரவேசி. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கோன்னா 1000 துன்பங்கள். இப்போ நீங்கள் இருக்கும்போதே உங்களுக்கு 10 காரியம் ஓடிக்கிட்டே. இந்த பிள்ளை இப்படி இருக்க, கணவர் இப்படி இருக்காரு, பண பிரச்சனை இப்படி இருக்க, பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை சேர்க்கணுமே, பணம் இல்லையே, வேலை ஸ்தலத்தில் அதிகாரி நம்மளை எப்படி கொடுமைப்படுத்துதாங்களே, நம்ம வேலை பார்த்த இதுக்கு கூலி கிடைக்கலையே, பிறந்ததுலேருந்தே கடன்லே பிறந்தேன், கடன்லே வாழுதேன், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பண்டம் வாங்கி கொடுக்க முடியலை, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியலை. இப்படி பல காரியங்கள் மனசுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை பாதிக்கிறது யாருன்னா பிசாசு தான். இரவும் பகலும் தேவ பிள்ளைகள் மேல ஏதாவது ஒரு குற்றத்தை சாட்டிக்கிட்டே இருப்பான் பாருங்க. நம்ம மனசுக்குள்ள நம்ம உறுதியா இருக்கணும். அப்பாலே போ பிசாசு. என்ன ஆண்டவர் துதிக்கத்தான் என்ன செய்திருக்காரு, படைச்சிருக்காரு. நம்ம ஒன்றும் கொண்டு வரல, நிர்வாணமா வந்தோம், நிர்வாணமா போறோம். ஒரு சின்ன பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிட்டு எதையாவது எடுத்துட்டு போக முடியுமா? அந்த காலம் இப்பவும் சிலர் இப்பவும் செய்தாங்க. ஏதோ கொஞ்சம் காசு எடுத்து நெத்தியில ஒட்டி வைப்பாங்க. அவங்க பெரிய பணக்காரங்களே ஒன்றும் கொண்டு போக முடியலையே. நீங்க கொஞ்சம் நல்ல பணக்காரங்க இருக்காங்க, எம்மா அந்த அம்மாவுக்கு 10 கிலோ நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தாங்க, 1 கிலோவாவது போட்டு வைப்போம்னு பிரயோகத்துல போட்டு புதைக்க முடியுமா? என்ன செய்வாங்க? நகையவே தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த காலம் விலை உயர்ந்த சேலையை கட்டி புதைச்சாங்கன்னா அதை கிழிப்பாங்களாம் அந்த ஜரிகைகள் எல்லாம். ஏன்னா அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்களாம் ஆகும்னு சொல்லி. ஆக நம்மளை புதைக்கும் போது ஒரு பிட்டு கூட என்ன செய்ய முடியாது, ஒன்று கூட கொண்டுட்டு போக முடியாது. ஒன்றும் கொண்டுட்டு வரல, ஒன்றும் கொண்டுட்டு போக. அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த கவலை, வீண் கவலை? என்னதை புசிக்கணுமா? கொழுமையானதை புசிக்கணுமா? மதுரமானத குடிக்கணுமா? ஒன்றுமில்லாதவர்கள் பங்குகளை அனுப்புங்கள். கொழுமையானதை புசிச்சுன்னா கொழுப்பை சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, மட்டனை சாப்பிடு, நல்ல கறியை சாப்பிடு, அதில் தானே கொழுப்பு இருக்கு. கொழுப்பானதை சாப்பிடுங்காரு. இன்னைக்கு டாக்டர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு? மட்டனையே எட்டி பார்த்துறாதுங்க. எப்பா உங்களுக்கு பிபி ரொம்ப அதிகமாக
இருக்கு. இவ்வளோ நாள் சாப்பிட்டது போதும், சாப்பிடாத. அதுக்கப்புறம் மதுரமானதே, மதுரம்னா என்னது? மதுரம்னா என்னதுமா? தேனிலும் மதுரமானேன்னு பாட்டு படிக்கும். தேன் எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். இனிப்பை குடிக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு. டாக்டர் என்ன சொல்றாரு நம்மளை பார்த்து? சுகர் இல்லாத ஆளே கிடையாது. சின்ன வயசுல நீங்க இப்பவுமே குட்டி பிள்ளைகளுக்கே இனிப்பை என்ன செய்யாத, கொடுத்துறாதுங்க. வசனம் என்ன சொல்லுது? இனிப்பை குடி, கொழுப்பை சாப்பிடு, ஒன்றும் இல்லாதவங்களுக்கு உன் பங்குகளை அனுப்பு, சந்தோஷமாயிரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உன்னுடைய பலன். அப்போ நம்ம பிரியாணி சாப்பிடாம ஓரத்தில் போடுறதுனால பிபிலாம் குறைஞ்சி நார்மலாக இருக்கணும் பைபிள் சொல்லலை. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. சாப்பிடு. அதில் அப்படின்னா சொல்லியிருக்கலாம்ல, பிபி இருக்கவங்களை தவிர மற்றவங்க சாப்பிடுங்க, சுகர் இல்லாதவங்க மதுரமானதை குடிங்க அப்படின்னு சொல்லலாம். இதே மனுஷர் தான் இருக்கா, இதே ஆண்டவர் தான் இருக்காரு. நான் கர்த்தர், நான் மாறாதவர்னு சொல்றார். வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தைரியமா நீ அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பது யாரு? அப்பத்தையும் தண்ணீரை யார் தான் ஆசீர்வதிக்க முடியும்? கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும்? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்து, அப்பா இதை உங்க கையில நான் தாரேன், இது எனக்கு ஆசீர்வதித்து தாங்க, இது எனக்கு இனிமையானதா, என் உடலுக்கு சத்தானதா, எனக்கு போஷிக்கதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லி எதனாலும் நீ சாப்பிடு, சந்தோஷமாயிரு, மற்றவங்களுக்கு கொடு, பதக்குன்னு உனக்குன்னு பதுக்கி வைக்காத. உன்னையும் கொண்டுட்டு வந்ததில் கொண்டு போக போகிறது இல்லை. தேவையானவங்களுக்கு என்ன செய்யுங்க கொடு, சந்தோஷமாயிரு. நான் உன்னைய உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு. நல்லா சாப்பிட்டுட்டோம்னா நம்மளை அறியாமலே ஒரு பாட்டு வரும். இனிப்பானதை குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல என்ன செய்யும்? பாட்டு வரும். ஆண்டவருக்கு கடைசியில் கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க, அவர் வாங்க மறுத்துட்டார். கசப்பை தான் இன்னைக்கு உலகம் சாப்பிடு, புளிப்பை சாப்பிடு, அதை உப்பு இல்லாமல் சாப்பிடு, உரைப்பு இல்லாமல் சாப்பிடுங்கார். ஆண்டவர் நீயே உலகத்துக்கு உப்பா இருக்கப்பா அப்படின்னு சொல்றார். சாரமுள்ள உப்பாயிரு அப்படிங்க. கர்த்தருடைய டீச்சிங்கே வேறு. இதெல்லாம் எப்போ சாத்தியமாகும்னா, ஹாப்பியாக நம்ம பாடிக்கிட்டே இருக்கும்போது, நமக்கு என்ன செய்யும்? துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நம்மளுக்கு விஷத்தை தந்தாலும் நமக்கு என்னதாயிரும்? சாவுக்கு எதுவானதை குடித்தாலும் ஒன்றும் செய்யாது. இன்னைக்கு பவுல் விறகு போடுதான், கையில விரியன் பாம்புன்னா சாவுக்கு எதுவான பாம்பு கையில பட்டு. அவன் என்ன பண்ணுதான்? ஜனங்கள் எப்படி எதிர்பார்க்காங்க? இவன் கடல் பயணத்துல தப்பி வந்தா கூட என்ன செய்ய முடியாது, பாம்புக்கு அவன் தப்ப முடியாது, செத்து போயிடுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல உதறி போட்டுட்டு ஒண்ணும் இல்லாம இருக்கான். இன்னைக்கு அதே கிருபைகளை நம்மளுக்கு தார. என்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு சாட்சியா, ஒரு சிரிப்பா, ஒரு சந்தோஷமா நம்ம இருக்கோமோ, நம்மளை சுத்தி உள்ளவங்களாம் நம்மளுக்கு என்னதாயிருவாங்க? பகைவர்கள் ஆகிருவாங்க. என்னடா இவ எப்போ பார்த்தாலும் இவ்வளவு குறை வாழ்க்கையில இருக்கு, இப்படித்தான் இருக்கு வீட்டுல, ஆனா இவ பாட்டுக்கு துதிக்காள, இவ பாட்டுக்கு சந்தோஷமா இருக்காள, என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம கூட கர்த்தர் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம்? சிரிச்சுக்கிட்டே இருப்போம், துதிச்சுக்கிட்டே இருப்போம். அவன் யூத குலமானால் சத்துரு தாழ்ந்து போவது நிச்சயம். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்காத காரியங்கள் இருந்தா கூட கொஞ்ச நேரம் ரூமை போட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, இந்த இடத்துல ஃப்ரீயா தான் இருக்கு, நீங்க வாங்க, இல்லைன்னா உங்க வீட்டுல பண்ணுங்க. சும்மா அந்த படுக்கையில மட்டும் கிடக்க முடியாது. படுக்கையை விரிச்சுக்கிட்டு கொஞ்சம் படுத்துக்கிட்டே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே சோத்திரம் பண்ணுங்கன்னா நல்லா தூங்கிடும். தூக்கம் வராதவங்களும் தூங்கிடும். அதனால ஒரு இடத்த செட்ரைட் பண்ணிட்டு நல்லா கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது நமக்கு மற்ற யார் மேலேயும் என்னது இருக்காது?
கசப்பு இருக்காது, வெறுப்பு இருக்காது. அதெல்லாம் மிஞ்சினா தான் துதிக்க வரும். சும்மா பண்ணுறதெல்லாம் ஏக்கியத்தை நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம பண்ண மாட்டோம். உடனே மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு மாதிரி என்னது உணர்த்திக்கிட்டே இருப்பார். உணர்த்தவங்களா இருக்க மாட்டோம். துதிக்கவங்க நல்லா ஒரு உணர்வுள்ளவங்களா இருப்பாங்க. மனச்சாட்சியில கூர்மையானவங்களா என்ன செய்வாங்க இருப்பாங்க. துதி நமது மனச்சாட்சியை கூர்மையாக்கும். பழைய மாதிரிலாம் நம்ம இருக்க மாட்டோம். யாரையும் குறை சொல்ல மாட்டோம். சிலர் பார்த்தா இரவு பிறந்த பிள்ளையும் ஆகாது, பகல்ல பிறந்த பிள்ளையும் ஆகாது. சொல்லுவாங்க, மாமியா உடைச்சா மண் குடம், மருமகள் உடைச்சா பொன் குடம். ஒரே காரியம் நடந்திருக்கும், ஒரு நேரம் ப்ரைஸ் பண்ணுவாங்க, அதே காரியம் நடந்திருக்கும், தூட்டுவாங்க. நாமும் ஒரு காலம் அப்படி இருந்திருப்போம். இந்த துதிக்க ஆரம்பித்த பிறகு நமக்கு என்ன செய்யும், ஒரு எரும மாட்டு தோல் நமக்கு வந்துடும். அது நல்லாதான் இருக்கு. அது ஒரு உணர்ச்சி. நம்ம ரொம்ப ஹைலி சென்சிட்டிவாக இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்வோம், தொட்டால் சினிங்கி மாதிரி லேசாக யாரும் சொன்னாலும் அனிச்சை மலர் அது இப்படி பார்த்தாலே என்ன செஞ்சிருமா, சுருங்கி போயிருமா. அதை மாதிரிலாம் நம்ம இருக்க மாட்டோம். துதிப்போரை கைவிட மாட்டார். நம்ம கர்த்தரை பார்ப்போம். துதிக்கவங்களுக்கு தீ இல்லை, அக்கினி இல்லை, 7 மடங்கு தீ கிடைக்கும். சிங்கத்தில் சாதாரணங்களை போட்டாங்கன்னா இவங்களுக்கு பட்டினி போட்ட சிங்கங்களை தூக்கி என்ன செய்வாங்க, போடுவாங்க. அது அப்படிதான், உலகம் அப்படிதான். நம்ம இப்படி செஞ்சுட்டானே, இப்படி செஞ்சுட்டானே, நான் ஒன்றும் செய்யலையே, நான் ஒன்றும் செய்யலையே, சரிப்பா நான் வாரேன், ரொம்ப துதிக்கேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். பிசாசு ஒரு மாதிரி கொண்டு வருவான். இருதயத்துல வாந்தி பண்ணுத மாதிரி, கக்குத மாதிரி, என்னதெல்லாமோ 10 வருஷத்துக்கு முந்தி 20 வருஷத்துக்கு முந்தி உள்ளதெல்லாம் நினைப்பு ஊட்டி உட்கார வச்சு நம்மளை இருள தள்ளி நம்மளை அழ வச்சு, அந்த காலம் எங்க அப்பா இப்படி சொல்லிட்டாங்க, அந்த காலம் அந்த அக்கா என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அந்த காலம் இந்த அண்ணன் இப்படி சொல்லிட்டான், இதே நினைச்சி உடஞ்ச ரெக்கார்டே போட்டு போட்டு அழுதுகிட்டு இருக்கிறத விட்டுட்டு வாயை திறந்து துதிக்க ஆரம்பிக்கணும். மனசுக்குள்ளெல்லாம் அதுவும் உண்டு, அதுவும் துதிக்கணும். வாயை திறந்து கிடைச்ச நேரங்கள்ல நன்றி அப்பா, சோத்திரப்பா, சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம்போயினும் கண்டு கொண்டா, சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயின் கண்டு கொண்டா, தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே, இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானா. என்னை துதிக்க மறந்துட்டேங்க. நல்லா இருக்கும் அந்த நேரத்தில். நம்ம என்ன செய்யணும், அதுதான் சொன்னேன். இதெல்லாம் பாரமான யாவத்து அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிடுவோம். ஆனால் என்ஜாய் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும், சோத்திரம். வாயி நல்லா துதிக்கணும். சோத்திரம் 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 சோத்திரம். துதி சொல்ல வாயை வச்சு யாரையும் சபிக்கக்கூடாது. அந்த ஊழியக்காரன் விழுந்துட்டான், இந்த ஊழியக்காரன் சரியில்லை, இவன் பணத்தில் அப்படி ஆயிட்டா இப்படி ஆயிட்டா, அந்த இதெல்லாம் நமக்கு வேண்டாம். சொல்லுறவங்க சொல்லட்டும். நம்ம பாட்டுக்கு என்ன செய்யணும், சோத்திரம்ப்பா சோத்திரம்ப்பா. சின்ன காரியம் வாயை திறந்து இப்போ இருக்கும்போதே சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்களேன். அந்நிய பாஷை பேசுறவங்க பேசிக்கிட்டே இருங்களேன். நம்மளுக்கே தெரியாது. நீ யூத கோத்திரமானால் அவன் தாழ்ந்து போவது நிச்சயம், பிசாசு தோத்து போவது நிச்சயம். இயேசு சிலுவையில அவன் தலையை கூழும் வாசியமா நசுக்கியாச்சு. வாள் இருக்கு, வாளில் ஒரு சின்ன வலிமை இருக்கு. அந்த வாளை காட்டிக்கிட்டு யாரை விழுங்கலாமோ வாளை கொண்டு போய் அடிக்கான். பாதி நம்ம பயந்துருக்கோம். என்னமா அப்படின்ட்டு அவனுக்கு ஒண்ணுமே செய்ய, பல்லு நசுக்கப்பட்ட பாம்பு, ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது. கீழ்ப்படியாத மதிக்காத ஒருத்தி என்ன செய்யக்கூடாது, பட்டத்து ராணி ஆகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் தடுக்கதை பார்க்கும். அந்த இடத்துக்கு எஸ்தரை கொண்டு வராங்க. எஸ்தர் அவளை ரொம்ப 4 இடத்துல 5 இடத்துல கேட்கான். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும், உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன? எஸ்தர் ராஜாத்திக்கு கர்த்தர் ராஜா கண்களில்
தயவு கிடைக்க பண்ண, எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுதார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நம்மள இருக்க எல்லாரையும் கர்த்தர் விருத்தி அடைய செய்வாராக. ஒரு நேரம் எல்லாரும் நம்மளை பகைப்பாங்க, எட்டி உதைப்பாங்க, நம்ம செய்த நல்ல காரியத்தெல்லாம் இல்லைன்னு சொல்லி நம்ம நல்பேரை கெடுப்பாங்க. அப்படியே அவங்களே ஒரு காலம் நம்ம ஒரு அளவுக்கு மேலே நம்மளை உயர்த்தி, இது எங்கள் அத்தை, இது அவங்க, இது எங்களுடைய சித்தி, இது எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அவங்களுக்கு கூட பிறந்தவங்க, எங்கள் பூட்டியும் அவங்க அம்மாட்டியும் கூட பிறந்தவங்கன்னு சொல்லி ஒட்டி கொள்ளுத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை உயர்த்துவார். எப்போ? துதிக்க ஆரம்பிக்கும் போது. ஒன்றுமே இல்லாட்டாலும், ஒன்றுமே இல்லைனாலும் என்ன செய்யுங்க? துதிங்க. ஆக இந்த ராஜாவுடைய பிரதானி ஆமான், அவன் ஆகாகியன், ஆகாகுங்க ஒரு ஜாதியன் தான் கர்த்தரை துதிக்க மாட்டான். கர்த்தருக்கு விரோதமானவன், சத்துரு குடும்பத்தில் உள்ளவன். அவனுக்கு இந்த வாட்ச்மேன் காலையில் அவன் உட்கார்ந்துருப்பான், இவனை கண்ணோட எழும்பி விஷ் பண்ணலை. இது இவனுக்கு கோபம், இந்த ஈகோ ப்ராப்ளம். இவனை மட்டும் கொண்டா பரவாயில்ல, இவன் கோத்திரத்தே என்ன செஞ்சிடணும்? கரு அறுத்துடணும்னு சொல்லி ராஜா கையில் உத்திர மோதிரம் கூட என்ன செய்தாச்சு? போட்டாச்சு. ஆனால் நடந்தது என்ன? உத்திர மோதிரம் போட்டாச்சு, கொல்லணும். 3 நாள் ஜோம் பண்ணுதான். உபவாசம் தாதிமார்கள்லாம் ஜெபிச்சாங்க. முருங்கைக்காய் தலைமையில் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்சைட் டவுன். யாரை கொல்லணும்னு நினைச்சாங்களோ அவங்க ஜாதி, அவங்க பிள்ளைகள் அத்தனை பேரும் செத்து போகிறாங்க. முருங்கைக்காய் ஒரு தடவை 2 பேர் கொல்லுறதுக்கு ராஜாவை கொல்ல வாரவங்களை என்ன செய்திருக்காரு? பிடிச்சு போட்டு அவரை கொல்லாதபடி காத்துக்கிட்டார். ராஜா என்ன பண்ணலாம்? முருங்கைக்காய்க்கு இந்த ஆமானுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளை மதிக்கலையே, என்ன செய்வோம்? ஒய்ஃப்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்காங்க. அவங்க என்ன ஆலோசனை கொடுத்தாங்க? இவனுக்கு 50 முழத்துல ஒரு தூக்கு மரம் செய்து அவனை 50 முழத்துல தூக்கு மரம் செய்து அதுல முருங்கைக்காயை தூக்கி போட்டுறணும்னு நினைக்காங்க. ஆனா அதை நாளைக்கு தூக்கிடணும்னு நினைக்காங்க. போட்டுட்டு இவன் பெர்மிஷன் வாங்க வரான் ராஜாட்ட. அவனை மரம்லாம் ரெடி பண்ணியாச்சு. இவனை அந்த சட்டம் போயிட்டு அதுக்கு முன்னே இவனுக்கு தாங்க முடியலை. இவனை முதல்ல கொன்றணும், இவனுக்கு தூக்கு மரத்தில் போட்டணும்னு சொல்லி உத்தரவு கேட்கறதுக்கு என்ன செய்தான்? யார் வரான்? ஆமான்னு வாரான். ஆனால் அங்கே நடந்தது என்ன? அன்னைக்கு ராத்திரி பார்த்துக்கு ராஜாவுக்கு தூக்கம் வரல. முருங்கைக்காய் கதையை வாசிக்காங்க. அவனுக்கு எதுவும் ரிவார்டு, எதுவும் பரிசு கொடுத்தாங்களா? ஒன்றுமே செய்யப்படலை. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, எப்பாடி என் உயிரை காப்பாற்றணும்னு கொடுக்கலேன்னு யோசிக்க நேரத்தில் யார் வந்துருதா? ஆமாம், இவனுக்கு தூக்கில் போடுறதுக்கு உத்தரவு கேட்க வாரான். நம்மளை தவிர யாரை ராஜா கனம் பண்ணுவான்னு நினைக்கான். அந்த நேரத்தில் தான் என்ன யார் உள்ள வாரா? ஆமாம், உள்ள வந்தோடனே ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? நேரம் இல்லை, அழகழகா இருக்குது பாருங்க. அவன் ராஜ வஸ்திரம் கொடுக்கணுமா, ராஜா ஏறின குதிரையை கொடுத்துடணுமா, ராஜாவுடைய கிரீடத்தை கொடுத்துடணுமா, ஊர்வலம் கொண்டு போகணுமா. சும்மா இல்லாம ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும்னு ஒருத்தையும் சொல்லணுமா, ஊரா சுத்தி. ஆமா, நான் தன்னை நினைக்கான். இவன் சொல்றான், அந்த முருங்கைக்காயை ஏற்றி ஒரு காரியம் தப்பாம என்ன செய்யுங்க. இது எப்படி நடந்தது? துதியினால நடந்தது. யூத வம்சம். நாமும் யாருதான்? ஏசு யாரு? யூத ராஜ சிங்கம். நம்மளும் யூத ராஜ குட்டிகள். அதனால புலிக்கு பிறந்தது பூனையாகாது. நமக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. பார்ப்போம், நிறைய இருக்குது. சரி, நம்ம இன்னைக்கு படித்தது தான் ஒன்னே ஒண்ணுதான். அவன் யூத குலமானால் பிசாசு தாழ்ந்து போவது நிச்சயம். இன்னைக்கு நம்ம துதிக்கிறவர்களா இருந்தா பிசாசு போத்து போவது நிச்சயம். நம்மளை விட்டுட்டு துண்டை காணும் துணியை காணும்னு என்ன செஞ்சிருவான்? ஒடிய பேர். அதனால நம்ம போய் நம்ம வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம், நம்ம அதே பேச பலூன் வச்சு ஊதுற மாதிரி இந்த பிரச்சனை தான் பெருசா. அதை விட்டுட்டு என் கல்வாரி சிலுவையில இயேசு தலையை நசுக்கிட்டாரு,
பிசாசு எக்காரணம் கொண்டு என் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நான் ஜெயிக்க பிறந்தவள், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயமா வாழ்வேன்னு நம்ம சொல்லுவோம். நல்லா எப்பவுமே ரொம்ப சோர்வா வசனத்தை காட்டிக்கிட்டே இருக்கீங்க. அந்த சோர்வுகளை விட்டுட்டு கையை காலை கொஞ்சம் ஆட்டி நல்லா எல்லாரும் இப்படி எழும்பலாமா கொஞ்சம் நேரம். சோத்திரம் சோத்திரம் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. தேங்க்யூ. யூத குலமானால் பிசாசு தோற்று போவது நிச்சயம். நான் துதிக்கிறவளானா நிச்சயமா அவன் தோற்று போவான். அல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னென்ன சமாதான குறைவுல வந்தாங்க இயேசுவே எல்லாம் பிசாசுல இருந்து தான் வருது. பிசாசுல இருந்து வந்த எல்லா காரியங்களும் தோற்று போய் பிசாசு இந்த நேரத்திலே குனிஞ்சி வெட்கப்பட்டு ஓடத்தக்கதா தேவனே உங்க மகிமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஆண்டவரே நாக்கு அன்னைக்கு பிரிந்திருக்கும் நாக்குகள் அக்கினிமயமான நாக்குகளை பிரித்திங்கப்பா. அக்கினி ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா காரியமும் சுட்டரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து பெரிய காரியங்கள் பூமியை தங்கள் பலனால் நிரப்பும்படியா பெரிய காரியங்களை இங்கே செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துக்க ஆவிகள் எல்லாம் விலகுவதா. ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் பலவீனங்கள் மறைவதாக, எல்லா வியாதி கட்டுகளும் உடைவதாக, பிசாசின் கிள்ளி சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தால் உடைக்கப்பட்டு போவதாக, பிள்ளைகளை அலக்கழிக்கிற செல்ல கொண்டு வச்சுக்கிட்டு நேரங்களை கெடுக்கிற ஆவிகள் எல்லாம் உடைவதா, கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படிவார்களா. சோத்திரம். ஞானமற்ற பிள்ளைகளுக்கு நீ ஞானத்தை கொடுப்பீரா. சோத்திரம் சோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு உடைய வல்லமை வரங்களை நிறைவாக கொடுங்கப்பா. எல்லாருடைய வாயையும் துதியினாலும் எல்லாருடைய உதடுகளை கம்பீரத்தாலும் நிரப்புங்கப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். எல்லா துதியான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென்.